ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். ஏஎன் குக்கிங் வீடியோலேருந்து பேசுகிறோம். இன்றைக்கி காலிஃப்ளவரை வச்சு ஒரு கிரேவி ஒன்று செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். கடாய் வந்து அடுப்பில் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் போட்டுக்குவோம். சும்மா ஒரு ஸ்பூனுக்கிட்ட போட்டுக்குவோம் எண்ணெய். மஞ்சத்தூள் போட்டுக்குவோம் 1/4 ஸ்பூனு. ஒரு 3/4 ஸ்பூனுக்கிட்ட மிளகாத்தூள் போட்டுக்குவோம். அதை நல்லா அப்படியே வதக்கிக்குவோம். காலிஃப்ளவர் ஒரு பாதி காலிஃப்ளவர் எடுத்து உப்பு போட்டு சுடுதண்ணியில் அப்படியே லைட்டாக கொதித்தோடனே வடிகட்டி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு பிரட்டிக்குவோம். அப்படியே அந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூளெல்லாம் இதில் படுறது மாதிரி பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து ஒரு 1/4 ஸ்பூனு சால்ட்டு போட்டுக்குவோம். அப்படியே மசாலா அந்த காலிஃப்ளவரில் சேர்றது மாதிரி அப்படியே பிரட்டிக்கலாம் எண்ணெயில். மசாலா ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ஒன்று மாற்றிக்குவோம். பிளேட்டுக்கு மாற்றி வச்சாச்சு. அதே கடாயை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிட்டு இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்குவோம். கறி மசாலா பட்டை போட்டுக்குவோம். பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, சின்ன சைஸு பட்டை அதை சேர்த்துக்குவோம். பொரியட்டும் நல்லா. எல்லாம் பொரிஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்குவோம். ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுக்குவோம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இங்கிட்ட ஒரு சின்ன கடாய் ஒன்று வச்சுருக்கேன். இதில் வந்து 2 மீடியம் சைஸு வெங்காயம், ஒரு 4 பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன், 3 முந்திரி போட்டு இதில் வதக்கிக்குவோம். இது வதக்கிக்குவோம். நல்லா வெங்காயம் வதங்கி ப்ரௌன் கலராக வரட்டும். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வந்து வதங்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இது ஆறினோடனே நம்ம மிக்ஸி சாரில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வருவோம். அதோட 2 தக்காளி சேர்த்துக்குவோம். மிக்ஸி சாரில் சேர்த்தாச்சு. வெங்காயத்தையும் முந்திரியும் வதக்கினது சேர்த்தாச்சு. அதோட 2 தக்காளி சேர்த்துக்குவோம். 2 கட் பண்ணியிருக்கிறேன். அதை அப்படியே பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கிட்டு இது பேஸ்ட்டு அதில் ஊற்றிக்குவோம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். அதை இது கொஞ்சம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் சேர்க்கணும். மீடியே சேர்த்தா கருவிடும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ இதில் இருந்து இஞ்சி பூண்டு சேர்த்துங்க 1 ஸ்பூன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இஞ்சி பூண்டோட பச்சை வடையெல்லாம் போயிட்டு இப்போ நம்ம மசாலா பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூனு மஞ்சத்தூள், 2 ஸ்பூனு மல்லித்தூள்,
பிரியாணி மசாலா 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனுக்கிட்ட எல்லாத்தையும் போட்டு அப்படியே வதக்கிக்குவோம். இது நல்லா வதக்கின பிற்பாடு அப்புறம் மிளகாத்தூளை சேர்த்துக்குவோம். அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்குவோம். அதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்குவோம். அது மசாலா நல்லா பச்சை வடை இல்லாமல் வரட்டும். அடுப்பு வந்து அடி பிடிக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சுங்க, ஏன்னா கலர் மாறி போயிடும். நல்லா வதங்கிட்டு இருக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு. இப்போ நம்ம இதில் வந்து உப்பு சேர்த்துக்குவோம். தூள் உப்பு சேர்த்து வதக்கிக்குவோம் நல்லா. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலா வடையெல்லாம் போயிட்டு, பச்சை வடையெல்லாம். இப்போ அதில் காலிஃப்ளவரை சேர்த்துக்குவோம். காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா கிண்டிக்குவோம். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்குவோம். நல்லா அப்படியே கிண்டிக்குவோம். இப்போ 1/2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். மிக்ஸி சாரில் கழுவிட்டு 1/2 கப்பு தண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்குவோம். நல்லா அப்படியே கிண்டிக்கலாம். காலிஃப்ளவர் வந்து எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்தது மாதிரி ஜாமானையும் அதிகப்படியாக சேர்த்துக்கலாம். அதில் நான் காலிஃப்ளவர் பாதி தான் இருந்துச்சு, அதனால் ஜாமான்லாம் எல்லாமே கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா இது வெந்து வரட்டும். நல்லா சுண்டி வந்தோடனே பார்ப்போம். இப்போ இந்த கிரேவி வந்து நல்லா அப்படி திக்காகிட்டு, சாதத்துக்கு வேணால் கொஞ்சம் தண்ணியாக கொஞ்சம் கூட ஊற்றி கூட தண்ணியாக வேணாலும் வச்சுக்கலாம் கிரேவியை. இது வந்து சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நல்லா திக்காகிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துட்டு. இப்போ நம்ம அதில் மல்லித்தலை வந்து சேர்த்துக்குவோம். மல்லித்தலை சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சோண்டு கஸ்தூரி மெட்டி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்த்துட்டு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் தெரிவிங்க. லைக் போடுங்க. லைக் போடவே மாட்டேங்கிறீங்க. சும்மா அந்த பட்டனை அமுக்கி விடுங்க, அவ்வளோதான். பார்க்குறப்பே அமுக்கி விடுங்க. ஓகே, நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் தெரிவிங்க எப்படின்னு. லைக் போட மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.